எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம் அன்பர்களே, அரிதான இந்த காணொலி வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் கோடி நேசன். சாமி விஷ்ணு அள்ளி போடு சாமி, சும்மா ஆள் வருது அப்புறம் போய் பாரு சாமி. இந்த கல்லெல்லாம் பறிச்சு நடு சாமி, பறிச்சு நடு. இந்த கல் பெருசு எல்லாம் இருப்பாரு நிரன்றைய. மறந்து போவதற்கு இது மனித குரல் அல்ல, மனிதனாக மகிழ்வித்த மகேஸ்வரனின் குரல், அகிலம் அருளிய அகிலாண்டேஸ்வரனின் குரல், தரணி தந்த தசாவதாரத்தின் குரல். ஆம், இது ஒரு தசாவதாரம். பொதுவாக அவதாரங்களானது ஒவ்வொரு அவதாரமாக இந்த பிரபஞ்சத்திலே எதிரொலிக்கும். ஆனால் இந்த மூட்டை சுவாமி என்ற ஞான வள்ளலின் அவதாரம் 10 பரிமாணங்களாக 10 அவதாரங்களாக ஒரே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மனிதன், மகான், சித்தன், சிவன், தாய், தந்தை, குரு, நண்பன், அருளாளன், ஆலோசகன், இப்படி 10 விதமான பரிமாணங்களிலே ஒரே நேரத்திலே இந்த அவதாரமானது இந்த பிரபஞ்சத்திலே அருளாற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த குருவான அந்த குருநாதனின் தாழ் பணிய வேண்டாமா? அந்த பரம்பொருள் மூட்டை சுவாமி தன்னுடைய பரிபாஷை குரலிலே பலவிதமான தத்துவங்களையும் பலவிதமான உண்மைகளையும் பலவிதமான பிரபஞ்ச மர்மங்களையும் இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்தியது. குருவானவரின் மகிமையை உணர்த்தியது. அவைகளை பார்த்தோம். அது மட்டுமா, இன்னும் பாருங்கள், அந்த சரணாகதி தத்துவத்தையும் தன்னுடைய பரிபாஷையிலே சொல்லாமல் சொல்லி வலியுறுத்துகின்றார். அந்த குருவானவர் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் ஒளிந்திருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றார். நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நாம் செய்கின்றோம் என்று நினைக்காமல் நாம் ஒரு கருவி என்பதை உணர்ந்து அந்த பரம்பொருளான ஞான வள்ளல் மறைமுகமாக அதன் பின்புலத்தில் இருக்கின்றார் என்பதை நாம். அத்துடன் மட்டுமா, ஆன்மா என்றால் என்ன? உங்களுடைய ஆன்மாவும் தன்னுடைய ஆன்மாவும் ஒன்றுதான். ஆனால் நீங்கள் அதை உணர வேண்டும். அதை உணர்ந்து விட்டீர்களேயானால் என்னுடைய ஆன்மாவானது உங்களுடைய ஆன்மாவுடன் ஒன்றி உங்கள் செய்கைகளிலே, உங்களுடைய காரியங்களிலே, உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய உத்தியோகத்திலே, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளே, உங்களது ஆன்மீக பிரச்சனைகளே நான் உதவுவேன் என்பதையும் பரிபாஷையாக சொல்லியிருக்கின்றார்.
எனதருமை ஆன்மீக உறவுகளே, அன்பு நெஞ்சங்களே, இன்னும் பார்ப்போம். மூட்டை சுவாமி என்ற பகவானின் பலவிதமான அவதார ரகசியங்களை பார்ப்போம். இந்த தசாவதாரத்திலே பலவிதமான கிளை அவதாரங்களும் உண்டு. அந்த பிரபஞ்ச நாயகன் மூட்டை சுவாமி அவர்களின் பலவிதமான சித்த அவதாரங்களையும் பார்க்கலாம், பலவிதமான ரகசியங்களை பார்க்கலாம், பலவிதமான மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கலாம். அந்த ஞான வள்ளல் என்ற மூட்டை சுவாமியின் அவதார தெய்வீகங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த 10 அவதாரங்களான ஒரே நேரத்தில் உள்ள 10 அவதாரங்களில் உள்ள கிளை அவதாரங்களையும் நாம் பார்க்கலாம். அந்த அவதாரமானது எப்படி ஒரு பெரிய 11 சித்தரின் மூல அவதாரமாக இருந்து பின்பு பல பல பரிணாமங்களிலே எத்தனையாவது நிலையாக அவதாரம் எடுத்தது என்பதையும் பார்க்கலாம். பலவிதமான தெய்வீக ரகசியங்களை பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய கோடி நேசன்.